காலை தியானம் ஜனவரி 26, 2024. தலைப்பானது நாத்திகவாதன். என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அழுந்து என்னை போஷித்தருளும். நீதிமொழிகள் 30:9. ஒரு அருமையான தேவ ஊழியரின் பிரசங்கத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி ஒரு நாத்திகன் வந்திருந்தான். ஆனால் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க இயலவில்லை. கூட்டம் முடிந்தது. எல்லோரும் கலைந்து செல்லும் போது அவன் அந்த ஊழியரை வழிமறித்தான். நாளைய தினம் எங்கள் நாத்திக பகுதிகளுக்கு வர முடியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த ஊழியர், தயார், ஆனால் உங்கள் நாத்திக தத்துவம் பயங்கரமான குடியிலும் வெறியிலும் மோசமான வாழ்க்கை நடத்திய ஒருவனை நீங்கள் திருத்தியதாக சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லது உங்கள் நாத்திக தத்துவத்தால் ஒரு வேசிய மனம் திரும்பியதாக ஒரு சாட்சி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஜீவன் செய்ய வைத்த சாட்சியை கொண்டு வர வேண்டும். நீங்கள் அப்படி கொண்டு வந்தால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் புது வாழ்க்கை பெற்று நூற்றுக்கணக்கான சாட்சிகள் நேரடியாக உங்கள் கண்முன் நிறுத்துவேன். நாத்திகன் யோசித்தான். அவனின் நாத்திக தத்துவத்தால் ஒருவனையும் கூட மன திரும்ப செய்யவில்லை. நாத்திக தத்துவத்தால் ஆறுதலையும் மன சமாதானத்தையும் கொடுத்ததில்லை. நாத்திக தத்துவத்தால் துன்மார்க்க வழியிலிருந்து ஒருவனையும் திருப்தியாவதில்லை. கெட்டவர்கள் நல்லவர்களாக முடியாத நாத்திக தத்துவங்களால் என்ன பயன்? ஆனால் கிறிஸ்துவ மார்க்கமோ சட்டமோ சமுதாயமோ திருத்த முடியாத கொடியவர்களையும் பரிசுத்தவன்களாகி இருக்கிறது. காட்டு மிராண்டிகளையும் நாகரிகம் உள்ளவர்களாக்கிறது. பதில் பேச முடியாமல் அவன் சென்று விட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவர்களை கொலை செய்ய வெறி கொண்டிருந்த அவனை இயேசு கிறிஸ்து எவ்வளவு அருமையாக திருப்பி கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றினார். இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவன்கள் இல்லாமல் வேற யார் பொய்யன்? இன்னும் அநேகர் தேவனை நம்பாமல் வாழ்கிறார். தேவன் சிருஷ்டிகர் என்பதை விசுவாசியாமல் இருக்கிறார்கள். நம் தேவன் எப்படி விசுவாசிக்கிறோம்? ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசித்து காண்பாரோ என்று வேதம் கூறுகிறது. இந்த கடைசி காலத்தில் நம் தேவனை உறுதியாக பற்றி கொள்வோம். அவரே அண்டிக் கொள்கிற அனைவரும் பாக்கியவான்களாய் இருப்போம். ஆம் தேவனே, அன்பின் தேவனே, உம்மை விசுவாசித்து உம்முடைய வழிகள் நடக்க கிருபை தாரும் என்று மன்றாடி ஜெபிக்க. ஆம் கர்த்தாவே, ராஜா, உம்முடைய பாதையில் விசுவாசத்தோடு நாங்கள் கர்த்தாவே வழி நடக்க கர்த்தா எங்களுக்கு கிருபை தந்தள்ளும் ராஜா. கர்த்தா நாத்திகன் போல இல்லாமல் அநேக மக்கள் ஆத்துமாக்கள் கர்த்தா சத்தியத்தில் கொண்டு வர பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.